Welcome back guys. So இது வரைக்கும் நம்ம சேனல்ல அன்பாக்ஸ் பண்ணதுலயே மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் ப்ராடக்ட்னா கண்டிப்பா இதான். ஸோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி Z Fold 4 இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த Fold 4ஓட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ பாக்ஸ் பின்னாடி பாத்தீங்கன்னா இதோட MRP வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1,77,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் அவ்வளோலாம் கிடையாது. இது பாத்தீங்கன்னா 1,55,000 ருபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது பேஸ் வேரியண்ட்டுக்கு. சரி ஓகே, இப்போ வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து Fold 4 தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து இப்போதைக்கு கீழே வந்து சைடில் வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் அப்புறம் டைப் சி கேபிள் அதான் வந்து இருக்கும். ஸோ அதையும் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள், பேப்பர் ஒர்க்ஸ் அப்புறம் வந்து சிம் இஜெக்டர் டூல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து Fold 4ஓட கவரை வந்து பீல் பண்ணுவோம். ஸோ இந்த கலரில் பார்க்க நல்லா இருக்கு. இது வந்து ஏதோ க்ரீனிஷ் கிரே கலர்னு வந்து சொன்னாங்க. ஓ, செம ப்ரீமியமாக வந்து இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஃபோல்ட் பண்ணி பார்ப்போம். சரி ஓகே கைஸ், இந்த Fold 4 வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ வந்து இந்த வீடியோட ஸ்பான்சர்ஸ் பற்றி பாருங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் Smartcafe கரூர். சாம்சங் Smartcafe கரூர் சாம்சங்கோட அஃபிஷியல் ஆத்தரைஸ்ட் டீடைல் ஷாப். இங்கே பட்ஜெட் M சீரிஸ், F சீரிஸ் ஃபோன்ல இருந்து மிட் ரேஞ்ச் A சீரிஸ் ஃபோன்ல இருந்து ஃபிளாக்ஷிப் S சீரிஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா சாம்சங் ஃபோன்ஸுமே வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். எல்லா சாம்சங் ஃபோன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ சாம்சங்கோட அஃபிஷியல் ஆஃபர்ஸ் போக இவங்க நிறைய ஸ்டோர் ஆஃபர்ஸுமே வந்து வச்சிருக்காங்க. அதனால நீங்கள் இங்கே ஃபோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பக்கமே வந்து ஆஃபர்ஸ் கிடைக்கும். இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், நீங்கள் இந்த Fold 4 வந்து சாம்சங் Smartcafe கரூரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 8,000 ருபீஸ் கேஷ்பேக் ஆஃபர் வந்து கிடைக்கும். இது போக உங்களுக்கு வந்து 30,000 ருபீஸ் ஒர்த் உள்ள கேலக்ஸி வாட்ச் 4 கிளாசிக் வெறும் 3,000 ருபீஸ்க்கு வந்து கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட அஃபிஷியல் ஆஃபர். இது போக இவங்க வந்து ஸ்டோர் ஆஃபர் வந்து எக்கச்சக்கமாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு கேஸ் வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் இந்த ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் வந்து ஒட்டி கொடுத்துருவாங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து பவர் பேங்க் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அப்புறம் 45 வாட்ஸ் சார்ஜர் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். ஸோ அதோட ஒர்த் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3,000. அப்புறம் உங்களுக்கு வந்து டைப் C to 3.5mm அடாப்டருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ லிட்டராக நீங்கள் வந்து Fold 4 பர்ச்சேஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து எல்லா ஆக்சசரிஸுமே வந்து ஃப்ரீயாக வந்து கிடச்சிரும். ஸோ மறக்காமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இது போக நீங்கள் வந்து வெளியூராக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொரியர் மூலியமாக டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ லுக் வைஸ் என்னதான் இந்த Fold 4 பார்க்குறதுக்கு நமக்கு வந்து Fold 3 மாதிரியே இருந்தாலுமே நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைனர் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இன்னுமே நல்லா ரிஃபைண்டாக நல்லா பாலிஷ்டாக வந்து இருக்குது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா நமக்கு இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இதோட இன்ஹேண்ட் ஃபீல் வந்து இன்னுமே பெட்டராக இருக்கிறதுக்கோசரம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கவர் டிஸ்பிளே இருக்குல்ல, ஸோ இந்த கவர் டிஸ்பிளேல வந்து லெஃப்ட் பெசல் சைஸ் வந்து நல்லாவே குறைச்சிருக்காங்க. ஸோ Fold 3ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த லெஃப்ட் பெசல் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் சேஞ்ச் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதோட ஹிஞ்ச் இருக்குல்ல, ஸோ இந்த வாட்டி நமக்கு வந்து ஹிஞ்ச் வந்து நல்லா தின்னராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வந்து தின்னராக கொடுத்தனால இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா செம லைட் வெயிட்டாக வந்து இருக்குது. இது வெறும் 263 கிராம்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தேதியில் இதுதான் வந்து வேர்ல்டுலேயே வந்து லைட்டஸ்ட் ஃபோல்டபுள் டேப்லெட்னு வந்து கண்டிப்பாக இதுதான் வந்து இருக்கும். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ளஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போன ஜென்ரேஷன் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் லைட்டாக வந்து டியூரபுளாக வந்து இருக்கும். அப்புறம் ஆஃப்கோர்ஸ் அதில் யூஸ் பண்ணியிருக்க சேம் ஆர்மர் அலுமினியம் தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இதோட பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா டைப் C போட்டிருக்கு. அப்புறம் இங்கே ஒரு ஸ்பீக்கர் வந்து இருக்குது. அப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம் ட்ரேயில் நம்மளால் வந்து டூயல் சிம்க்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் 2 ஃபிசிக்கல் சிம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன் ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் கீஸ் வந்து இருக்குது. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டலாக வந்து 3 மைக்ரோஃபோன் வந்து இருக்குது. அப்புறம் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த Fold 4 வந்து டோட்டலாக 3 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த 3 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணுங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். டிஸ்பிளே வரையில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கவர் டிஸ்பிளே பற்றி பார்த்துருவோம். ஸோ கவர் டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.2 இன்ச். இதுலையுமே நமக்கு வந்து சாம்சங்கோட டைனமிக் AMOLED டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து HD+ வந்து இருக்குது. ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அடாப்டிவ் 120 Hz வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு வரையில் பார்த்தீங்கன்னா அது வந்து
23:9 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பரவாயில்ல, போன ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 25:9 வந்து இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி நமக்கு வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 23:9 கொடுத்தனால இன்னும் கொஞ்சம் வைடராக இருக்கனால டைப்பிங் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து மெயின் டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். ஸோ மெயின் டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7.6 இன்ச். இதுலேயுமே நமக்கு வந்து சாம்சங்கோட டைனமிக் AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 2K ரெசல்யூஷன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்டி என்ன சேஞ்சுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பிளேல வந்து இதில் வந்து அடாப்டிவ் டிஸ்பிளே ஆக்சுவலி வந்து இந்த வாட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ S22 அல்ட்ராவில் இருக்கிற மாதிரி இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1லேருந்து 120 Hz வரைக்குமே வந்து போகிறதுனால பேட்டரி பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து சேவ் ஆகும். ஸோ இங்கே இருக்குது மோஷன் ஸ்மூத்னஸ். ஸோ அடாப்டிவில் வந்து இருக்குது. அப்புறம் உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியுமா இல்லையான்னு தெரியல, உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிஸ்பிளே செல்ஃபி கேமரா வந்து இருக்குது. ஸோ இந்த வாட்டி வந்து சாம்சங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரீஜியனில் மட்டும் நமக்கு வந்து ஸ்மாலர் பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இன்னுமே வந்து நல்லா இன்விசிபிளாக இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க Fold 3 கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஸ்பிளே பற்றி கவலையப்பட தேவையில்லை. இது ஒரு சாம்சங் டிஸ்பிளேனால டிஸ்பிளே வந்து தாறுமாறாக வந்து இருக்கும். அடுத்து ப்ராசஸர் வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து குவால்காமோட லேட்டஸ்ட் ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ போன 8 Gen 1 பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ அந்த ஹீட்டிங் இஷ்யூலாம் பார்த்தீங்கன்னா இந்த 8+ Gen 1 வந்து கரெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹீட்டிங் இஷ்யூவும் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இருக்காது. அப்புறம் ரேம் டைப்புன்னு வரையில் பார்த்தீங்கன்னா வந்து LPDDR5 ரேம் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா UFS 3.1 ஸ்டோரேஜ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்கனால பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து வேறு லெவலில் வந்து இருக்கும். அப்புறம் பேட்டரின்னு வரையில் பார்த்தீங்கன்னா வந்து 4400 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதோட பேட்டரி லைஃப் வந்து சூப்பராக இருக்குன்னு வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இல்லை நமக்கு வந்து இந்த டைம் வந்து LTPO டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா பவர் சேவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் 8+ Gen 1 வந்து நல்லா பவர் எஃபிஷியன்ட்டான சிப்னால பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா அது வந்து சூப்பராக வந்து இருக்கும். அப்புறம் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 25 வாட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ 25 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணோம்னா நம்ம இந்த ஃபோனை வந்து கிட்டத்தட்ட 0 to 100% வந்து கிட்டத்தட்ட 1 ஹவர்க்குள்ளேயே வந்து சார்ஜ் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. பேட்டரி பற்றி நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. கேமராஸ்ன்னு வரல பார்த்தீங்கன்னா டோட்டலாக அதில் வந்து 5 கேமராஸ் இருக்குது. ஸோ இந்த 5 கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அதோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP f1.8 அப்பர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12 MP அல்ட்ரா வைட் f2.2 அப்பர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 MP டெலிஃபோட்டோ லென்ஸ் 3x ஜூம் வந்து பண்ணுறோம். இதோட அப்பர்ச்சர் பார்த்தீங்கன்னா f2.4. அப்புறம் அண்டர் டிஸ்பிளே செல்ஃபி கேமரா இல்லை, இதில் வந்து 4 MP செல்ஃபி கேமரா நமக்கு வந்து f1.8 அப்பர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெயின் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 MP f2.2 அப்பர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குன்னு வந்து பார்ப்போம். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு தானே பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் இருக்குது. ஸோ போர்ட்ரேட்டில் நம்ம வந்து 3x ஜூம் லென்ஸுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இருக்குது. ஸோ ஃபோட்டோவில் நம்மளால் மேக்ஸிமம் வந்து 30x வரைக்கும் ஜூம் பண்ணிக்க வந்து முடியும். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்குது. ஸோ வீடியோவில் மேக்ஸிமம் நம்மளால் வந்து 8K வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ஸோ வேறு லெவல். அப்புறம் மோடில் மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ மோடில் பார்த்தீங்கன்னா ப்ரோ மோட் இருக்குது, ப்ரோ வீடியோ, சிங்கிள் டேக், நைட் மோட், ஃபுட் பனோராமா, அப்புறம் சூப்பர் ஸ்லோ மோஷன், ஹைப்பர் லேப்ஸ், அப்புறம் போர்ட்ரேட் வீடியோ, டேரக்டர்ஸ் வியூ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம வந்து ப்ரைமரி கேமராவை நம்ம வந்து ஆக்சுவலி செல்ஃபி கேமராவை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு இப்போ வந்து காமிக்கிறேன். ஸோ இதை ஆன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராவில் வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 3 லென்ஸுமே வந்து இங்கே ஆக்சுவலி யூஸ் பண்ணிக்கலாம். அல்ட்ரா வைட், அப்புறம் ஜூம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இப்போ அதோட சாம்பிள்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் வந்து இருக்குது. ஸோ இதோட ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருந்துச்சு நம்ம வந்து ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணி கேட்டு பார்ப்போம். அடுத்து சாஃப்ட்வேர் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட்டில் வந்து Android 12 ரன் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் One UI 4.1.1 தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ Android 12க்கு 12க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து Android 12 ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி ஃபோல்டபுள் ஃபோன்ஸ்க்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து டியூன் பண்ண ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இப்போ நம்ம வந்து சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்துருவோம். ஸோ அபவுட் ஃபோன், ஸோ One UI 4.1.1 இருக்குது. அப்புறம் Android பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 தான் வந்து இருக்குது. ஏன் இங்கே வந்து 12ன்னு மென்ஷன் பண்ணலன்னு வந்து தெரில.
அப்புறம் இதோட ஹாப்டிக் ஃபீட்பேக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சட்டிலாக நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் நிறைய பார்த்தீங்கன்னா மெயின் சேஞ்ச் என்னன்னா இந்த வாட்டி நமக்கு வந்து டாஸ்க் பார்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டாஸ்க் பார் கொடுத்தனால நம்ம வந்து இந்த ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே நல்லா ஈஸியாக சீக்கிரமாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்ம வந்து இங்கேயுமே வந்து மல்டி டாஸ்கிங் வந்து ஈஸியாக பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து 3 ஆப்ஸ் வரைக்கும் வந்து சைமல்டேனியஸாக வந்து வச்சு யூஸ் பண்ணலாம் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அதிகமாக மல்டி டாஸ்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இங்கே வந்து டாஸ்க் பார் இருக்கிறது பிடிக்கலன்னா நீங்கள் அது வந்து செட்டிங்ஸில் கூட போய் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஃபீச்சருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோல்ட் 4ல் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் ட்ரிக்ஸ் வந்து இருக்குது. அதெல்லாம் சொல்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ ஆயிரும். ஸோ முடிஞ்சால் நான் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்புறம் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 4 அப்டேட்ஸ் அப்புறம் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வந்து சாஃப்ட்வேர் பற்றி இந்த டேப்ல வந்து கவலையப்பட தேவையில்லை. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கட்டோம். ஸோ ப்ரைஸிங் நல்ல இந்த ஃபோல்ட் 4ஓட பேஸ் வேரியன்ட் இருக்குல்ல 12+256GB அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,55,000. அப்புறம் 12+512GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,65,000. இது போக இவங்க வந்து 1TB வெர்ஷனுமே வந்து செல் பண்ணுறாங்க. அந்த 1TB வெர்ஷன் பார்த்தீங்கன்னா Samsung.com எக்ஸ்க்ளூசிவ். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,85,000. ஸோ பர்சனலாக கேட்டிங்கன்னா நான் வந்து 1TB வெர்ஷன்லாம் தேவையில்லைன்னு சொல்லுவேன். உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 512GB வந்து மோர் தென் எனஃப். ஸோ இந்த ஃபோல்டு 4 வந்து யாரெல்லாம் வாங்கலான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து முன்னாடியே வந்து ஃபோல்டு 1 அப்புறம் ஃபோல்டு 2 வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோல்டு 4க்கு வந்து அப்கிரேட் பண்ணலாம். உங்களுக்கு நிறையா சேஞ்சஸ் வந்து இருக்கும். மற்றபடி நீங்கள் வந்து ஃபோல்டு 3 யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்கிரேட் பண்ண தேவையில்லைன்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா மேஜராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராவில் மட்டும் தான் வந்து சேஞ்சஸ் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த வித சேஞ்சஸுமே வந்து இருக்காது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் இந்த ஃபோல்ட் 4 வந்து வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களாங்கிறது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.